உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. அத்தியாயம் 19. தாடி வைத்த பெரியவர் அமர்ந்து சீக்கிய மத நூலை வாசித்துக் கொண்டிருக்க, சீக்கிய மத வழக்கப்படி மண்டியிட்டு குனிந்து வணங்கி வெளியே வந்தவர்கள் குருத்வாரை சுற்றியிருந்த இயற்கையை கண்கொள்ளாமல் பருகி கொண்டிருந்தார்கள். தூரத்தில் தங்கப் பளிங்காக குருடாங்மார் ஏறி மின்னியது. வழிநெடுக உமட்டிக்கொண்டே வந்த தருண் இங்கு வந்து இறங்கியதும் அவிழ்த்து விடப்பட்ட கண்ணுக்குட்டியாக ஓடி விளையாட, மலை மீது ஏறி வந்தது ஒத்துக்கொள்ளாமல் நிலா சுணங்கியபடி சரையுவின் தோளில் சாய்ந்திருந்தாள். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, இந்த பாலையாவது குடிச்சா தேவல. அங்கிருந்த இராணுவ அதிகாரியிடம் கேட்டு சுடு தண்ணீர் வாங்கிய கவி பாட்டிலில் பால் பவுடர் நிரப்பி நன்கு குலுக்கி ஆற்றி சரையுவிடம் தந்தாள். அவளுக்கு தேவையான உதவிகளை வாஞ்சையாக செய்து கொடுத்த அந்த பஞ்சாபி வீரர் பெரிய ஃப்ளாஸ்கில் இருந்த டீயை டம்ளர்களில் ஊற்றி அனைவருக்கும் கொடுத்தார். அது என்னவோ, சிக்கிமின் பாதைகள் எங்கும் நிறைய நிறைய இராணுவ வண்டிகளும் இராணுவ வீரர்களும் தென்பட்டார்கள். எங்கே பார்த்தாலும் மிலிட்ரி மென் இருக்காங்களே, இங்கே இவர் இருக்கிறது கூட டியூட்டியில் தானே? விக்கியின் கேள்வியை மித்ரன் மொழிபெயர்த்து அவரிடமே கேட்க, இதெல்லாம் ஹைலி செக்யூர்டு ஏரியா பாய் சாப். இங்கே என்ன ஆல்டிடியூடில் இருக்கோம் தெரியுமா? 1700 அடியில் அந்த லைன் தெரியுது பாருங்க, அதான் இந்தியா பார்டர். தூரத் தெரிந்த கொடிகளை காட்டி அவர் எல்லை கோடுகளை விளக்கினார். சிக்கிம் இந்தியாவிற்குள் இருந்தாலும் மக்களின் முக ஜாடையில் இருந்து உணவு பழக்க வழக்கங்கள், வீடுகள், சமையல் முறைகள் என நிறைய நிறைய சீன செல்வாக்கு ஊடுருவியிருப்பதை பார்க்க முடிந்தது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் பெரும்பாலும் இப்படி தான். அரசியலுக்குத்தான் எல்லை பிரச்சனை எல்லாம். ஜனங்க எங்கே இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு ஒன்றா கலந்து அமைதியாக வாழ தான் விரும்புகிறாங்க. என்ன திடீர்னு இங்கே பார்டர் டென்ஷன் அதிகரிக்கும், 2 பக்கமும் சூழ்நிலை இறுக்கமாக மாறும். அந்த நேரம் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. டூரிசம் மொத்தமாக படுத்துடும். நான் ஆமிதான், இருந்தாலும் சொல்கிறேன், அரசாங்க தலையீடு இல்லாத வரைக்கும் இங்கே வாழ்கிறது சொர்க்கம். மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேச ஆள் கிடைத்த மகிழ்ச்சியில் அவர் வெகுநேரம் பேசி கொண்டிருந்தார். நடுவில் லாக் என்னும் சத்தம். குளிருக்கு அடக்கமாக கோவிலுக்குள் உள்ளே அமர்ந்திருந்த சரையுவின் மடியில் கிடந்த நிலா வாயில் எடுத்திருக்க, குடித்த பால் முழுவதும் இருவருடைய உடையிலும் அபிஷேகமாகியிருந்தது. கொடுக்காத, அவ வேணான்னா விடுன்னு சொன்னா கேட்டாதானே? இல்லை, வெறும் வயிறா இருந்தா இன்னும் பெறட்டுமே, கொஞ்சம் கொடுத்து பார்க்கலான்னு நினச்சேன். பேசாத, ட்ரெஸ்ஸை மாற்று முதல்ல, பாலா கத்த கவி கையை பிசைந்தாள். பாலாவிற்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. வந்தால் முகமும் மொழியும் விஜயகாந்த் அளவிற்கு சிவந்து போகிற வேகத்தில்தான் வரும். அதுவும் குழந்தைகளுக்கு ஒன்று என்றால் நேரடியாக ருத்ரதாண்டவம்தான். ஒன்றாக இருந்து பார்க்கும் நேரங்களில் சரையுவிற்கே ஒரு மாதிரி இருக்கும் என்றால் தருண் பயந்து கண்களை கசக்க ஆரம்பித்து விடுவான். இப்பொழுதும் தன் சித்தியின் இடுப்பை கட்டியபடி அவளை ஒட்டி கொண்டான். ஏற்கனவே பயணம் முழுவதும் சுணங்கிக் கொண்டிருந்தவனை, ஒன்றும் இல்லடிப்பட்டு, அப்பா சும்மாதான் அம்மா கிட்ட பேசுகிறாங்க. விக்கியிடம் கண் காட்டிய சரையு அவனை அங்கிருந்து நகர்த்தினாள். இருங்க, எடுக்கிறேன், நீங்கள் கத்தனா மட்டும் வந்துருமா? கவி தன் தோளில் இருந்த பையை திறந்து கையை உள்ளே விட்டு தேடினாள். பிஸ்கெட், பழக்கூழ், துண்டு, நாப்கின் என பல முடிச்சுகளுக்கு நடுவே அடியில் கிடந்தது நிலாவின் உடைகள். இது என்ன இப்படி கையே இல்லாதது கொண்டு வந்திருக்க? தோளில் முடிச்சிடும் ஜம்ப்சூட் ஃப்ளாரல் உடையை பார்த்த பாலா மீண்டும் கடுப்பானான். உனக்கு அறிவிருக்கா இல்லையா? இந்த குளிருக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு வருவியா? கொண்டு வந்ததை கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மாற்றினேன். திரும்ப நினச்சிடுவான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நேற்று ரூமில் அலசி போட்டதை பேக் பண்ண எடுத்து வைக்க மறந்துட்டேன். குழந்தைக்குன்னு எடுத்துகிட்டு வரப்போ 1க்கு 2 எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாது? பொறுப்புன்னு ஏதாவது இருந்தா தானே? இது கூட இல்லாமல் இத்தனை தண்டியாக ஒரு மூட்டையை எதுக்கு தூக்கிட்டு வர? அதான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல. ஏன் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது தானே? தூங்கி எந்திரிச்சு நீங்கள் ரெடியானா போதும்,
2 குழந்தைகளையும் கிளப்பிக்கிட்டு தானும் கிளம்புறாளே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் பேச்சு வேற. கவியும் பொறுமை இழந்து பதிலுக்கு பதில் பொறுமை. இருவரும் எலியும் பூனையுமாக முறைத்து கொண்டிருந்த நேரத்தில் சரையு மடமடவென்று நிலாவின் உடைகளை கழற்றி ஈரம் ஆகாத தன் ஷாலை கொண்டு உடம்பு முழுவதும் துடைத்து விட்டாள். அதே துணியால் தன்னுடைய ஸ்வெட்டரையும் சுத்தம் செய்து கழற்றி உதறினாள். கவி கொடுத்த உடையை குழந்தைக்கு மாட்டி தன்னுடைய பெரிய ஸ்வெட்டருக்குள் நிலாவை புகுத்தி அவளை முழுவதுமாக கவர் செய்ய, மாமி தான் வைத்திருந்த கோடாரி தைலத்தை துவண்டிருந்த நிலாவின் நெற்றியில் துளியாய் பூசிவிட்டு அவள் மூக்கில் விரலை வைத்து அந்த வாசத்தை முகர செய்தார். என்ன கத்துது இந்த ஆம்பளை ஜென்மங்களே, இப்படிதான். எப்போ சிரிக்கும் எப்போ கடிக்கும்னு தெரியாது. எங்கள் வீட்டில் கூட. என்னடா இப்படி பேசாமல் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிற மனுஷனை சொல்கிறேன்னு பார்க்காத. வயசு காலத்தில் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். சதா சர்வகாலமும் நரசிம்ம கோலம்தான். இப்போ தான் எல்லாம் ஆடி அடங்கி உட்கார்ந்துருக்கிறாப்படி. மாமி சந்தடி சாக்கில் தன் பொறுமலையும் கொட்ட பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுதுதான் ஆண்களின் குணமே புரிகிறது என்று சரையு நினைத்து கொண்டாள். சதுராடி கொண்டிருந்த பாலாவை, சும்மா கத்திட்டு இருக்காத, இப்போ என்ன ஆகி போச்சு? ஒரு அதட்டல் போட்டு அடக்கிய மித்ரன் தன்னுடைய கம்பளி ஜர்க்கனை கழற்றி சரையுவின் தோளில் போட்டுவிட்டு அவள் மடியில் கிடந்த நிலாவை தூக்கி கொண்டான். வேண்டாம், அக்காவோட ஷால் இருக்கு, எனக்கு அது போதும். அவளுடைய மறுப்பு அவன் காதுகளுக்கு எட்டியதாகவே தெரியவில்லை. லேசாக சூரியன் எட்டி பார்க்க பனி மேகங்கள் விலகிச் சென்றதில் வெயில் படுகிற மாதிரி இருந்த திட்டில் குழந்தையுடன் சென்றமர்ந்தான். அவன் பின்னாலேயே வந்து நின்ற சரையு தவித்தாள். இதை நீங்களே போட்டுக்கோங்க, இந்த டிஷர்ட்டு எந்த மூளைக்கு? எல்லாம் போதும். யோ சோ கோல்டுன்னு நீ தானே சொல்லுவ. அப்புறம் இந்த குளிரை கூட தாங்க முடியலனா எப்படி? அவன் சிரித்தபடியே சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டான். எதிரே தெரிந்த இயற்கையின் அழகு அவனை மொத்தமாக உள்வாங்கிக் கொண்டது. தூரத்து பனிமலைகள் இளவெயிலில் தங்கமாய் உருகி நிற்பது போன்ற தெய்வீக தோற்றம் சுற்றிலும். அங்க தெரியுது பாத்தியாடா தருண், அதான் கஞ்சன்ஜங்கா. அங்க பாருங்க ஆண்டி, தகதகான ஜொலிக்குது பாருங்க, அதான் தோ அங்க. தருணை தூக்கி வைத்திருந்த விக்கி அந்த பக்கம் இருந்த பனிச்சிகரத்தை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தான். ஏன் விக்கி, நாம் அங்கே போய் பார்க்க முடியாதா? பக்கத்தில் போய் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். போகலாம். இப்போ என்னமோ நிறுத்தி வச்சுருக்காங்களா அங்கிள்? குளிரா இல்லை செக்யூரிட்டி ரீசன்ஸான்னு தெரியல. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தான் அழகு, நெருங்கி போனால் இந்தளவுக்கு பவித்திரமாக தெரியாது. எதுவுமே அப்படிதான் இல்லை. முணுமுணுத்தவனின் குரல் இன்னும் நகராமல் அவன் அருகேயே நின்றிருந்த சரையுவின் செவிகளில் நன்றாகவே விழுந்தது. தன்னிடம் கேட்கிறானா, தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறானா? ப்ளீஸ் இந்த ஷாலையாவது போட்டுக்கோங்களேன். அங்கிருந்து செல்ல மனமில்லாமல் கையில் இருந்ததை மீண்டும் நீட்டினாள். சொன்னா கேட்க மாட்டியா நீ? கண்களால் கெஞ்சியபடி பரிதவித்தவளை மேலும் தவிக்க வைக்க இயலாமல் அவளிடம் இருந்த கம்பளி துணியை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டான். இப்படி சுருட்டி போட்டுக்கிட்டா எப்படி? அவனை நெருங்கி அவன் கழுத்தில் இருந்து உருவியவள் அந்த உள்ளன் ஷாலை பிரித்து விரித்து அவன் இரு தோள்களிலும் படியுமாறு நன்றாக போர்த்தி விட்டாள். இருவரின் மூச்சும் ஸ்பரிசித்துக் கொள்ளும் இடைவேளியில் நின்றவளை மித்ரன் கண்ணிமைக்காமல் பார்த்தான். சரையுவின் விழிகள் அந்த பார்வையின் வேகம் தாங்க முடியாமல் தயங்கின, தாழ்ந்து தடுமாறின. அவனை ஏறிட்டு பார்க்காமல் ஏரியை பார்த்தபடி திரும்பி நின்றாள். ஒரே ஸ்ருதியில் ஆட்டியதில் நிலா மித்ரன் மார்பிலேயே சாய்ந்து உறங்க ஆரம்பிக்க, இந்த பேர் இயற்கையின் முன்னால் பக்கவாட்டில் தெரிந்த அந்த காட்சி சித்திரமாய் அவள் மனதில் பதிய, கொடுங்க. நிலாவிற்காக கை நீட்டினாள். வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அவன் மறுப்பில் சரையு நகர முற்பட, ஆரு. அவனுடைய தனிந்த குரல் அவளை அங்கேயே நிறுத்தியது. சாரி என்றான் அவள் முகம் பார்த்து. என்ன திடீர்னு சாரியெல்லாம்? என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு. உன்னை கன்வின்ஸ் பண்ண நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போக இத்தனை நாள் உன்கிட்ட எவ்வளோ பேசியிருப்பேன். ஆனால் இந்த சாரி மட்டும் நான் கேட்டதே இல்லை. இப்போ இந்த நிமிஷம் சுற்றி இருக்கிற இந்த இயற்கைக்கு முன்னாடி
நான் ரொம்ப ரொம்ப சிரித்து போன மாதிரி ஒரு ஃபீல். அதான் சாரி என்றான் திரும்பவும். எதுக்கு இப்படி ஃபார்மலா? அவனுடைய பார்வையும் பேசும் விதமும் முன் எப்பொழுதும் கண்டிராத விதத்தில் சரையு தவிப்பாய் உணர்ந்தாள். ஃபார்மலாலாம் இல்லை, சொல்லணும்னு தோன்றப்போ சொல்லிடணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் ஆழ்ந்து சொன்னவன். எவ்வளோ நேரம்தான் நிற்ப, இப்படி உட்காரேன் என்றான் அவளுக்கு இடம் கொடுத்தபடி. சரையு அவன் காட்டிய மரத்தடியில் உட்கார்ந்தாள். போன வாரத்தோட எனக்கு 31 முடிஞ்சிடுச்சாரு. நீ கூட பேச பிடிக்காம மெசேஜில் விஷ் பண்ணியிருந்தியே பர்த்டேக்கு. அடோலசென்ட் எல்லாம் முடிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வருஷம்னு வையேன். இத்தனை வருஷத்தில் படிப்பு வேலை மேலே மேலே எப்படி உயர்ந்துட்டு போகலாம். இன்னும் 5 வருஷத்தில் என் கெரியர் பாத் எப்படி இருக்கும், 10 வருஷத்தில் என்ன பொசிஷனில் இருக்கணும், இதெல்லாம் தான் என் மனசில் இருந்துச்சு. இப்போ தான் வாழ்க்கையில் எது முக்கியம்னு ஒவ்வொன்றா கற்றுக்கிறேன். அவன் வெகுவாக உணர்ச்சி வசப்பட்டு இருப்பது புரிய தான் அணிந்திருந்த அவனின் ஜர்க்கன் ஸ்ட்ரிங்குகளை முறுக்கியபடி இருந்தாள் சரையு. நான் இப்போ சொல்கிறத நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன நியாயப்படுத்திக்கவோ மற்றவங்கள குறை சொல்லவோ இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப அப்பாவைன்னு காட்டிக்கவோ இதை சொல்ல வரல. என்ன நீங்கள் இப்போ எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். எங்கள் வீட்டை பற்றி பெருசாக நான் ஒன்றுமே சொன்னதில்லை. என்னவோ திடீர்னு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அவள் அதற்கு மேல் பேசாமல் மௌனமானாள். நாங்கள் 3 பேரும் பெரும்பாலும் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தோம். பாட்டி தாத்தா தான் எங்களுக்கு எல்லாமே, எஸ்பெஷலி எனக்கு. நினைவு தெரிஞ்சு நான் லீவுக்கு திருத்தணிக்கோ வைசாக்குக்கோ போன ஞாபகமே இல்லை. எப்பயும் நெல்லூருக்கு பாட்டி வீட்டுக்கு தான். எங்கள் வீட்டில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சின்னதுலேருந்தே எனக்கு பெருசாக அம்மா நானா கிட்ட ஒட்டுதல் இல்லை. வந்தியா வா, போனியா போ, படிக்கிறியா அதை மட்டும் ஒழுங்காக படிச்சுடு, எங்கள் மானத்தை வாங்கிடாத, ஹாஸ்டல் ஃபீஸா தாத்தா கிட்ட தோட்டத்து பணம் இருக்கும் வாங்கிக்கோ, இப்படி தான் வளர்ந்தேன். வளர்ந்தோம் அப்படியே அம்மா நானா கிட்ட பேசினாலும் பாட்டி தான் 2 பக்கமும் பேசுவாங்க. பொதுவாக பெற்றவங்க பசங்க மேலே உயிராக இருப்பாங்க, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாங்க. அதுவும் கடைக்குட்டினா ரொம்ப செல்லம், தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி சீனெல்லாம் நாங்கள் 3 பேருமே சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். நந்துகிட்ட மட்டும் கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி தெரியும். முதல் பையன்ற பாசமா இல்லை தனக்கு என்ன வேணும்னு நாசூக்காக சொல்லி நடத்திக்கிற அவன் திறமையான்னு தெரியாது. பெரியவன்னு 10க்கு 9வது அவன்கிட்ட சொல்லுவாங்க. அவன் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்பாங்க. மீதி 2 பேரும் சசியாவது நறுக்குன்னு பேசிடுவான். நான் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப விலகி இருந்ததில் பெருசாக கம்யூனிகேஷன் இல்லாமல் போச்சு. அண்ணங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனதுக்கப்புறம்தான் இப்படி ஒரு ஜீவன் இந்த வீட்டில் பிறந்திருக்கேன்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அம்மாவுக்கு எப்போவும் அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் நடக்கணும். நானா அம்மா சொல்கிறத எல்லாத்தையும் தலையாட்டுற டைப். ஒரு நாளும் ஓடியாடி அவங்க வேலை செஞ்சு நான் பார்த்ததில்ல. பசிக்குதுன்னா கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்கணும், இல்லை பாட்டியை தொந்தரவு பண்ணணும். சின்னதில் இதெல்லாம் புரியலனாலும் வளர வளர புரிஞ்சதில் ரிபலாக தான் நான் வளர்ந்தேன். நானா இன்ஜினியரிங் சேர சொன்னதுக்காகவே பிடிவாதமாக காமர்ஸ் எடுத்தேன். உன் அண்ணனுங்க 2 பேரும் ஃபாரினில் இருக்காங்க, நீ மட்டும் நெல்லூரில் மாடு மேய்க்க போறியான்னு அவர் மட்டம் தட்டினாருன்னு ஐஏஎம் கிராக் பண்ணி அங்கே பிஜி பண்ணேன். வேலை தேடினேன், வீடு வாங்கினேன். நம்ம காதில் ஒத்துக்காமல் பிடிவாதம் பிடிச்சப்ப அவங்க சம்மதத்தை எதிர்பார்க்காம கல்யாணம் செஞ்சேன். அவங்க நம்ம கூடவே வந்து இருக்கட்டும்னு நீ சொன்னப்போ சப்கான்ஷியஸாக அது கூட எனக்கான பவர் பிளேனை தான் எடுத்துக்கிட்டேன் போல. அது கூட அப்போ புரியல, இப்போ புரியுது என்றவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். நீங்கள் என்னை எப்படி நடத்துனீங்க? நான் இப்போ உங்களை எவ்வளோ சொகுசாக வச்சுருக்கேன்னு சொல்லாமல் சொல்லி காட்டுற ஈகோ, அதை அவங்க புரிஞ்சுக்கவே போகிறதில்ல. மொத்த சுமையும் ஓன் தோளில் தான் விழுதுன்னு எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. எனவே உன்னையும் என்னோட உடமையாக பார்க்குற சராசரி ஆம்பளை புத்தி. என்னவோ பெத்தவங்க கூட இந்த மாதிரி சுயநலமாக நார்சிஸ்டாக இருப்பாங்கன்னு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன்.
சிலருக்கு பட்டாதான புத்திக்கு உரைக்கும். அப்படிதான் நானும். மடை வெள்ளமாக பெருகியவனுக்கு அணை போடாமல் அதுகாரும் அவன் சொன்ன விஷயங்களில் முழுகி கிடந்த சரையு. என்ன நீங்க நார்சிஸ்ட் அது இதுன்னு சின்ன ஆட்சேபனையுடன் திரும்பி பார்த்தாள். அவன் மெலிதாக சிரித்தான். உண்மைதானே? உண்மை கசக்கும். எப்பவும் இந்த மாதிரி பெத்தவங்களும் இருக்காங்களே. இப்படி ஒரு பேரண்டிங் பிஹேவியரும் இருக்குன்னு பாதிக்கப்பட்ட நமக்காவது புரியணும்ல. இல்லைனா காலம் முழுக்க தாய்மை, கருணை, பெருமைன்னு கிளீஷேவாக பேத்திக்கிட்டு இருப்போம். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தையை உயர்த்தி இன்னொன்று தாழ்த்தி அவங்க நினச்சதை சாதிக்கிற குணத்தை சின்னதுலேருந்து பார்த்துட்ருக்கேனே. ஆனால் இதுதான் நார்சிஸ்ட் தனம்னோ, எங்கள் வீட்லேயே அப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்னோ இத்தனை நாளாக எனக்கு தெரியாது. கோல்டன் சைல்டு, லெஃப்ட் அவுட் சைல்டு, ஸ்லேவ் சைல்டுங்கிற கான்செப்ட் தான். நான் ஒரு வேலையில் உட்கார்ந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வேண்டாத பிள்ளை. அண்ணனுங்க 2 பேரும் தங்க பிள்ளைங்க. நீ மட்டும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து பார்த்து பார்த்து செஞ்சப்ப நான் நல்லவன். நந்து டிக்கெட் போட்டு கூப்பிட்டப்ப அவன் நல்லவன். 2 பேர் வீட்லேயும் புளிச்சு போய் எங்கள் மேலே கடுப்பாக இருக்கிற நேரம் ஃபோனில் கூட கூப்பிட்டு பேசாத சசி நல்லவன். இப்படியே அவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இதுவரையிலும் அவங்க 2 பேரும் இப்படி தான் இருக்காங்க. இனிமேலும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. மாறமாட்டாங்க, மாறவும் முடியாது. இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீப்பாக பேசினா தாய்மை அன்பு ஜென்ரலைஸ் பண்ணி ஓவராக க்ளோரிஃபை செய்கிறது கூட பெரிய ஹம்பக்குன்னு தோணுது. விளக்கோட தீபத்தில் அடியில் மறைஞ்சிருக்கிற துளி இருட்டு மாதிரி இதுவும் ஒரு வகையில். என்ன இது? எதுக்கு இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி வெறுப்பாக பேசுறது சங்கடமாக இருக்கு. பொங்கி பிரவகித்தவனை சரையுவின் மெல்லிய குரல் இடைமறைத்தது. அவன் கடந்து வந்த பாதை அவளுக்கும் முதல் முறையாக தெளிவாக புரிவதாய். அதாவது ஒரு சந்தர்ப்பம், அவங்க சூழ்நிலை எல்லாத்தையும் கூறு போட்டு பார்க்கக்கூடாது. விடுங்க பேசாம. மித்ரன் அவளையே பார்த்தான். இதுதான் ஓ மனசு ஆறு. அவன் சொல்லவில்லை. ஆழமாக அவளை ஊடுருவிய அவன் விழிகள் சொல்ல முயன்றன. உன்கிட்ட தானே சொல்கிறேன், தப்பில்லை. இத்தனை நாளாக என் வீடு இப்படிதான்னு ஷேர் பண்ணிக்க கூட சங்கடமா, ஏன் வெக்கமாக இருந்ததுன்னு கூட வையேன். எனிஹவ், பொதுவாக பசங்க தான் அம்மா மாதிரி பொண்ணு தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கள் வீடு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பாலா கல்யாணத்துக்கு பூங்குணம் வந்தப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இருந்த அட்டாச்மெண்ட்டு, கவிக்கும் உனக்கும் இருக்கிற இந்த பாண்டு, பாசம், பிரியம், இதெல்லாம் தான் எனக்கு முதல்ல பார்வையிலே படிஞ்சுது. உன்னை பார்க்க வச்சது, கவனிக்க வச்சது. சரையு சிரித்தபடி அவனை திரும்பி பார்த்தாள். இதையெல்லாம் காதலித்த காலத்தில் கூட அவன் வெளிப்படுத்தியதில்லை. இப்போ சொல்கிறேன், முழு மனசோடு சொல்கிறேன். இத்தனை நாளாக எந்த நிலையிலையும் உன்னை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு உன்னை நான் துரத்துக்கிட்டே இருந்துட்டேன். நீ எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவியோங்கிற ஒரு பயம். எனவே அது கூட ஒரு வித அடக்குமுறை தான்ல. பீடிகையாக பேசுபவனை புரியாமல் பார்த்தாள் சரையு. இதுக்கு மேலேயும் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல ஆரு. உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறியோ அப்படி எடுத்துக்கிட்டு போ. உனக்கு எல்லா உரிமையும் அதுக்கு இருக்குது. சுற்றி இருக்கிற இந்த இயற்கைக்கு முன்னால் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனசார நான் சொல்கிறேன். நீ விரும்பினா உன்கிட்ட இருந்து எல்லா விதத்துலேயும் விலக நான் தயாராக இருக்கேன். மொத்தமாக, முழுசாக. நவ் த டிசிஷன் இஸ் yours. அவள் திகைத்த விழியுடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க மித்ரன் சினுங்கிய நிலாவை தட்டி கொடுத்தபடி படிகளில் நிதானமாக இறங்கி நடந்து கொண்டிருந்தான்.